அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 8ல் சனி உட்கார்ந்துருக்கார். அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. மனதளவில் நிறைய பாதிப்பை கொடுத்திருக்கும். கடந்த 2 வருடங்களாகவே மனம் பாதிக்கப்பட்டு இருந்தது. அதாவது எந்த விதத்தில், ஒன்று தொழில் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை குடும்ப விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை உறவுகள் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை திருமண விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் திருமண முயற்சிகள்லேயே தடையாகவே இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் மனம் நன்றாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த மனம் தெளிவடையக்கூடிய தன்மையில் இருக்குது. இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்தில் ஸ்ட்ராங்காக நான் பதிவு செய்ய போகிறேன். அப்போ உங்களுடைய விதி மாறப்போகிறது, உங்க மனம் மாறப்போகிறது. இதுவரைக்கு தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்து கொண்டு தொழில் நல்ல இல்லை, வேலை நல்ல இல்லை, வேலையில் ஏதோ இருக்கிற வேலையில் பல பிரச்சனைகள், பல இடங்கள் மாறியாச்சு, திருப்தி இல்லை, வேலை திருப்தி இல்லை என்று இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் 9, 11ஆம் அதிபதிகள், அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து அப்படியே பலனை கொடுக்க போகிறார். அப்போ பாக்கியத்தை கொடுக்க போகிறார், லாபத்தை கொடுக்க போகிறார். 9, 11 பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக எத்தனை விஷயத்தில் எத்தனையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் செட்டில் ஆகல நினைக்கிறீர்களோ, அந்த செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக, அதாவது ஒரு வெளிச்சம் உங்களுடைய பாதைங்கிறது ஒரு புலப்படக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கும். மகுடம் சூடக்கூடிய காலகட்டம் விரைவில் வரப்போகிறது இந்த அதாவது கடகராசி அன்பர்களுக்குங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய போகிறேன். அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இல்லை, ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, உங்கள் வாக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை, சனி எங்கே பார்க்குதோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்புலவா. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். கடந்த 2 வருடங்களாக குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குடும்பம்னா என்ன? கணவன் மனைவி எடுத்துக்கலாம், அல்லது உங்களை கூட பிறந்தவர்களாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. உங்கள் வாக்கே மெய்ப்படலையே, நீங்கள் பேசினா மற்றவங்க கேட்கலையே, நீங்கள் பேசின பிரச்சனையாகத்தான் இருந்ததல்லவா. இப்படி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே
மாறக்கூடிய காலகட்டம் வந்துச்சு. உங்க மனசு மாறப்போகிறது. இதுவரைக்கும் மனம் உடல் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இப்ப மனம் மாறப்போகிறது. அப்போ மனம் மாறினாலே, மனம் நன்றாக இருந்தாலே எல்லாமே நன்றாக இருக்கும்னு அர்த்தம் அல்லவா? அப்ப மனம் தான் மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருந்த உங்களுக்கு, படுத்த படுக்கையாக இருந்தீங்க. 8ல் சனி இருக்கும்போது ஆயில கொடுத்தார், ஆனால் மற்ற அத்தனை வழிகளையும் அனுபவித்திருந்தீங்கன்னு சொல்லுவேன். இப்போ அதிலிருந்து நிவர்த்தியாக போகிறீர்கள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 3ஆம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ஞானத்தை கொடுக்க போகிறது, மன மாற்றத்தை கொடுக்க போகிறது, மனதில் தெம்பை கொடுக்க போகிறது, தைரியத்தை கொடுக்க போகிறது, வீரியமாக செயல்படக்கூடிய நம்பிக்கை கொடுக்க போகிறது, தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது. அப்போ முயற்சி பலிதமாக போகிறது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அல்லவா? அப்போ முயற்சி நன்றாக இருக்க போகிறது. அப்போ கடகராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ 5ஆம் இடத்தின் மீது பதிந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார். வக்ரம் என்ன? உக்ரமாக இருப்பது, அல்லது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்குது. அப்ப என்ன, குரு குழந்தை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதை ஏதோ ஒரு ரூபத்தில் கெடுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து 11ஆம் இடத்திலிருந்து எங்க பார்க்கிறார்? 5ஆம் இடத்தை பார்க்கிறார். சம சப்தம பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆக போகுது? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன், ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், அல்லது குழந்தைகளுக்காக வெளியில் இருக்கிறாங்க, குழந்தை பார்க்க முடியல, அல்லது குழந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் கைகூடவே இல்லை. அப்படி கைகூடினாலும் அது திருமணத்தில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிந்திருப்பது, ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள். என்ன மன கஷ்டங்கள்? கல்யாணமாகி கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன பிரிவினைகளாக இருக்கும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாரினில் இருப்பார், அங்கே இங்கே இருக்கக்கூடிய தன்மை. அப்போ கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய தன்மை இருந்ததல்லவா, இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். ஒரு சிலர் எத்தனையோ வரன்களை பார்த்தோம், செட்டில் ஆகலை அப்படிங்கிற அமைப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி பிரிவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கூட ஒன்று கூடலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சொல்லுவேன். ஏற்கனவே பிரிந்து இருக்கிறோம், 2 பேர் இருக்கிறோம், மனதால் பிரிந்து விட்டது, உடலால் பிரிந்து விட்டது. ஆனால் இப்போ தோன்றும், பேசாம சேரலாமே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமே, ஒரு ஈகோ பிரச்சனைனால சின்னதாக ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டதே, அந்த மன எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். உள்ளுணர்வில் அது அந்த எண்ணத்தை தோண்டக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பாக்யாதிபதி நல்லா இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். தகப்பனோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா சூரியன் 8ல் போய் தான் உட்கார்றாரு, சனியோட சேர்றாரு அல்லவா. அப்போ தகப்பன் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் என்பதையும், என தாய் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிரன் நல்ல வலிமையாக இருக்கார். ஆனால் தந்தை 8ல் போய் மறைகிறதுனால தந்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன், அவருடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அவரோட சண்டை போடாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறத இந்த மாதம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே சமயத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா, நிச்சயமாக அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு போனாலும் அப்படியும் போயிருந்தீங்கன்னா கூட அங்கே வெளிநாட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, நல்ல வேலை பார்க்க முடியாத தன்மை, ஒரு குமுறல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டிலே செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அல்லது பிஆர் வெளிநாட்டில் இருப்பவங்கள் அங்கே குடிமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வேலை, அதுவும் பர்டிகுலராக வேலை சார்ந்த விஷயத்தில் இப்போ அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற தன்மையை இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், 6க்குரியவன் தனக்கு 11ல் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் உட்காரும் போது 11ஆம் இடம் அல்லவா,
அப்போ லாபத்தை கொடுக்கும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விலகி செல்வார்கள், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நண்பர்களால் பிரச்சனை, நல்ல நண்பர்கள் கிடைக்கல, நண்பர்களோட பிரிந்தவர்கள், காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. இந்த 2 வருடமாக காதலில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் கை கூடல, காதலால் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அது மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள், கூட்டு தொழில், அதாவது தொழில் செஞ்சிருப்பீங்க, எத்தனையோ பேர் கடனை ஆக்கியிருக்கும், அந்த கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடன் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். என்ன சுப கடனாக இருந்தால் ஓகே, ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறோம், இந்த வீட்டுக்காக பண்ணோம். ஆனால் ஒரு சிலர் கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். எத்தனையோ பேர் ஷேர் மார்க்கெட்டில் இழந்தவர்களும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இழந்த பணத்தை மீட்டு விடலாம், அடுத்த நிலைக்கு சென்று விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும், குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும், அமாவாசை நாட்கள் அல்லது பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது உத்தமம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசா புத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.